எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றும் அறியேன் பராபரமே. என் அன்பு உறவுகள் அனைவரையும் இந்த அற்புதமான தருணத்திலே சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. நல்லதே நடக்கும். உங்களோடு இந்த வாரத்தை நான் பயணிக்கிறேன். வாழ்த்துக்கள். இந்த வாரம் மார்ச் மாதம் 30ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி வரை, அதாவது பங்குனி மாதம் 16ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 22ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் நமக்கு வசந்த காலம்தான். அதனால் நம்பிக்கையோடு இருங்க. நமக்கு என்னங்க, நிறைய கனவு இருக்குது, நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு வருமானம் வேணும். கடனும் நிறைய இருக்குது, கடனை அடைக்க பணம் வேணும். நம்ம பிள்ளைங்க, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் நம்மளை நேசிக்கணும். அதுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நிறைய அன்பு இருக்குது. ஆனால் அன்பு மட்டும் போதாதே, அவங்க கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க பணம் வேணும். ஆல்மோஸ்ட் இந்த உலகம் எதை சுற்றி மையப்பொருளாக வருதுன்னா பணம் 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 பணம். இப்போ இந்த பணம் நமக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா ரெண்டு வழி தான் இருக்குது. ஒன்று, நாம் கடவுளை அணுகி, இறைவா என்னுடைய தேவைகளை நீ தான் பூர்த்தி பண்ணணும், நான் நல்ல எண்ணத்தோடு இருக்கிறேன், குறிச்சிக்கிங்க, நல்ல எண்ணத்தோடு இருக்கிறேன், என் எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் 4 பேருக்கு உதவி பண்ணுவேன்னு எனக்கு தெரியறதுனால எனக்கு உதவி பண்ணு இறைவான்னு அந்த இறைவனிடத்தில் நாம் முறையிடுவது தான் ஒரு வழி. ரெண்டாவது, நேரம் காலம் பார்த்து உழைப்பது, நேரம் காலம் பார்த்து பேசுவது, நேரம் காலம் பார்த்து நடந்து கொள்வது. இதுதான் ரெண்டாவது வழி. இந்த ரெண்டை தாண்டி வேறு எந்த வழியிலையும் பணத்தை நம்ம சம்பாதிக்க முடியாது. அதனால தான் நிறைய இடத்துல ஸ்மார்ட் யுக்தியை நாம் ஹேண்டில் பண்ணி ஆகணும். இந்த உலகத்திலேயே நம்மளுடைய பெரிய வெற்றிக்கு மூல காரணம் என்ன தெரியுமா? ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். அந்த வினாடியில் எதை செய்யணுங்கிறத வச்சு தான் முன்னேற முடியும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா வாரமும் நல்ல வாரமாக அமையும். வாங்க இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முன்னாடி இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம், இந்த வாரத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குங்கிறத பற்றி பேசிட்டு பிறகு நாம் வார ராசி பலனுக்குள்ளே போகலாம். மார்ச் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை பிரதோஷம், அதுவும் வளர்பிறை பிரதோஷம். ஸோ என்ன பண்ணுங்கள், ஏதாவது உங்களுக்கு ரொம்ப காரியம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானை போய் மாலை நேரம் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் சுவாமி அம்பாளை சேர்த்து ஒரு 11 வளம் சுற்றி வந்து வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயம் நீங்கள் நினைத்த காரியங்கள் வளரும். நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் கிடைக்கும். மார்ச் மாதம் 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மகாவீர் ஜெயந்தி இல்லையா, செவ்வாய்க்கிழமை. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை பங்குனி உத்திரம், அன்னைக்கு பௌர்ணமி ப்ளஸ் கிரிவலம் போகிறது ரொம்ப விசேஷம். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த வாரத்தில் ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை. அதுக்கடுத்தது லாஸ்ட்டுக்கு போயிடுறோம். ஏப்ரல் 5 ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி. ஸோ இந்த வாரத்தில் வளர்பிறை பிரதோஷம், பங்குனி உத்திரம், பௌர்ணமி, சங்கடகர சதுர்த்தி நமக்கு இந்த வாரத்தில் அமைகிறது. அதே மாதிரி புனித வெள்ளி, ஏப்ரல் 3 வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி, குட் ஃப்ரைடே. ஆக இதுதான் இந்த வாரத்துடைய விசேஷங்கள். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் யார் யாருக்கு பார்த்துடலாமா? மார்ச் மாதம் 30ஆம் தேதி உத்திராட நட்சத்திரத்துக்கு பிற்பகல் வரை சந்திராஷ்டமம், பிறகு இரவு திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரத்துக்கு பிற்பகல் வரை சந்திராஷ்டமம், பிறகு அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அவிட்டத்துக்கும் சதயத்துக்கும் சந்திராஷ்டமும், ஏப்ரல் 2 சதயத்துக்கும் பூரட்டாதிக்கும் சந்திராஷ்டமம், அதாவது வியாழக்கிழமை. ஏப்ரல் 3 வெள்ளிக்கிழமை
பூரட்டாதிக்கும் உத்திரட்டாதிக்கும் சந்திராஷ்டமம். ஏப்ரல் 4 சனிக்கிழமை உத்திரட்டாதிக்கும் ரேவதிக்கும் சந்திராஷ்டமம். ஏப்ரல் 5 ஞாயிற்றுக்கிழமை ரேவதி நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். ஸோ இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி. இந்த நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் 1க்கு 2 முறை 2க்கு 3 முறை யோசிச்சுட்டு செய்யுங்க. வார்த்தைகளை விட்டுடாதீங்க. அப்படியே அமைதியாக அடங்கி போகிறது ரொம்ப விசேஷம். மனதை அடக்கிவிட்டால் எல்லாம் அடங்கிவிடும். மனதை அடக்க என்னங்க செய்யணும்? வாயை அடக்கணும். அவ்வளவுதான். செஞ்சிடலாமா? சிறப்பாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வாங்க இந்த வார ராசி பலனுக்குள்ளே போயிடலாம். சிக்கனம் என்ற வார்த்தைக்கு விடை தெரியாத மேஷராசி அன்பர்கள். இந்த சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிறது மேஷத்துக்கு எல்லளவும் வராது. தாராள கை தலைமாட்டில் வை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மேஷத்திற்கு இந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிக்குள் உங்களுக்கு நினச்ச விஷயங்களை நடக்கிறதுக்கு ஒரு படி கண்டிப்பாக ஆண்டவன் உதவி பண்ண போகிறான். சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம மனசை கீறுற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை சுடுக்குன்னு பேசிடுவாங்க. அதையெல்லாம் இந்த வாரத்தில் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுங்க. அதுவும் குடும்பத்தில் உள்ளவங்க நம்மளை டக்குன்னு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அது என்ன மாதிரி அப்படின்னா ஏளனமாக, உன்னாலலாம் ஒரு யூஸு கிடையாதுயா, சும்மா பேசிக்கிட்டே இருக்கிற அப்படின்ற மாதிரி இருக்கும். அது லேடிஸாக இருந்தாலும் அப்படி தான். பெண்களாக நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம் பரணியில் இருக்கீங்க, கிருத்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கீங்கனாலும் நீலாம் சும்மா பேசுகிற, சும்மா பேச்சு தான் உனக்கு அப்படின்ற மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கு நம்ம ரிப்ளே கொடுத்துடக்கூடாது இந்த வாரத்தில். ஏன்னா அவங்க அப்படி பார்க்குறதே நம்மளை உசுப்பேற்றுறது தான். இப்போ சண்டை வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க, நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணணும்? நம்மளால் முடியலன்னு ஒத்துக்க வேண்டியதான். இந்த வாரம் என்னால் முடியாது, அடுத்த வாரம் பாரு அப்படிங்கிறத மனசுக்குள்ளே ஒரு சபதமாக எடுத்துக்குங்க. இந்த வாரம் சபதம் போட்டுக்கொள்ளக்கூடிய வாரம். முருகபெருமானுடைய அனுகிரகத்தில் நீங்கள் வரக்கூடிய வாரங்களில் அவங்க முகத்தில் கரிய பூச முடியும். ஸோ இந்த வாரத்தில் கப் சிப்புன்னு இருங்க. எக்காரணம் கொண்டு வாக்குவாதங்கள் வேண்டாம். உங்களுடைய உடல் நலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுவே போதுமானது. நல்லது நடக்கும். ரிஷபராசி தெய்வீக குணம், மருத்துவ குணம் கொண்டவர்கள். ஒரு விஷயம் நடக்குதுன்னா உடனே தனக்கே அதை எப்படி மாற்றிக்கணும்னு நினப்பு கண்டிப்பாக வரக்கூடியவர்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிக்குள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மன விஷயங்கள் கலகலப்புகள் ஏற்படும். கலகலப்பு ஏற்படும். அதை கைகலப்பு ஏற்படாது. பயப்படாதீங்க. மனசில் ஏதாவது ரொம்ப ஒரு நல்ல ஆசை வச்சுருக்கீங்க, ரொம்ப நாள் ஒரு ட்ரீம் வச்சுருக்கீங்கன்னா அந்த ட்ரீமெல்லாம் இந்த வாரத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. கனவு கொஞ்சம் அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கனவுல நடக்கிறது, அதாவது நினைக்கிறது நடக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இயர்லி மார்னிங் ஏதாவது நீங்கள் கனவு கண்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரத்தில் ரிஷபராசிக்கு அந்த கனவு பலிக்கும். அது மாதிரி பெரியவர்களுடைய அனுசரணைகள். திடீர்னு பார்த்திங்கன்னா சில பேர் பாசத்தை பொத்துக்கிட்டு காட்டுவாங்க. என்னடா இது, நம்மளே எதிர்பார்க்கல, இப்படிலாம் பாச மழை பொழிகிறார்களே அப்படின்னு நினைப்பீங்க. அதனால் மனசை ஒன்றும் வாக்குறுதியெலாம் கொடுத்துடாதீங்க. அந்த பாசத்தை ஏற்றுக்குங்க. முன்னாடி கொடுத்து வச்சது திருப்பி கிடைக்கிது, அவ்வளோதான். இந்த வாரத்தில் சேமிப்பு உயரும். நினச்ச விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். சில பேருக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல் எண்ணம் வரும். அதனால் ஸ்வீட் மேலேயும் நமக்கு பிடிச்சமான சாப்பாட்டு மேலேயும் விருப்பம் வர்றதுனால சாப்பாட்டில் இந்த வாரத்தை அப்படி கனெக்ஷன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், கவலைப்படாதீங்க. நல்லது நடக்கும். இந்த வாரம் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பு உண்டாகும். மிதுன ராசி குறைவில்லாத செல்வத்தை ஆண்டவன் என்னைக்கு கொடுக்கணும், நம்ம குடும்பம் இது மாதிரி என்னைக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு என்னைக்கும் நினைக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட மிதுனத்திற்கு இந்த வாரத்தில் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறப் போகுது. மன அளவில் நான் இந்த கணக்கெல்லாம் போட்டு வச்சுருந்தேங்க, அது இப்போதைக்கு இது நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. சில உறவுகள் மத்தியில் நல்ல பேர் வாங்கக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லைங்க, மிதுன ராசிக்கு வெளியூர் பயணங்கள் அனுகூலத்தை கொடுக்கும்.
மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தாகம் அதிகமாக இந்த வாரத்தில் எடுக்கும். அதுவும் இரவு நேரத்தில் தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு தூங்குங்க. இல்லைன்னா தாகத்தில் திருப்பி ஒரு ரவுண்டு முழிப்பு வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி கூட வாய்ப்பு வரும். அதனால் நல்ல தண்ணி குடிங்க. தாகம்தான் இந்த வாரம் அதிகமாக இருக்கும். வெயிலில் ரொம்ப அலைய வேண்டாம். இந்த வாரம் வெயில் ஒத்துக்காது. அதனால் கூலிங்கான பிளேஸில் இருங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க, நிழலில் இருங்க, நல்லா இருப்பீங்க. மோர் நிறையா சாப்பிடுங்க. அதுவும் தயிர் இல்லை, மோராக்கி சாப்பிடுங்க, ரொம்ப சிறப்பு. இந்த வாரத்தை பொறுத்தவரை நடராஜர் வழிபாடு மிதுன ராசிக்காரர்கள் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதான்னு இழுபறியாக எந்த விஷயத்தையும் நினைக்காதீங்க. நமக்கு பகவான் கொடுப்பாருன்னு நம்புங்க. இந்த வாரத்தில் நீங்கள் எல்லாத்தையும் சாதிச்சிடுவீங்க. இது சாதிக்கக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் சோதனை கிடையாது, நல்லது நடக்கும். அன்பான கடகராசி, அன்புக்கு உரியவர்கள், பாசத்திற்கு உரியவர்கள். சில மனசில் சில ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கத்திற்கு இந்த வாரத்தில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஆஹா, ஆமாங்க, நான் இந்த விஷயத்தை நினச்சி ஏங்குறேன், பரவாயில்ல, இது கிடச்சிருமா? எஸ், கன்ஃபார்மாக இந்த வாரத்தில் உங்கள் ஏக்கத்திற்கு தீர்வு உண்டு. நீங்கள் நினைக்கிற நல்ல விஷயங்களும் நல்ல பயணங்களும் அனுகூலமாக போகுது. வருமான ரீதியாக ஒரு படி முன்னேற்றம் கிடைக்க போகிறது. சில பேரை திருப்திப்படுத்தின ஒரு ஃபீல் கிடைக்க போகுது. அவங்க ஃபீல் ஆகுறாங்க, இல்லை நம்ம ஃபீல் ஆகும். நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் கரெக்டாக இருக்குங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக, நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கடிதம் மூலமாக கிடைக்கும். அடுத்த வாரத்திற்கு சிறப்பான ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கு இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். சில செலிபிரிட்டிகள்லாம் நீங்கள் சந்திக்கிறதுக்கு இந்த வாரம் நிச்சயம் வாய்ப்பு கொடுக்கும். இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பயணம் அனுகூலத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அது அடுத்த வாரத்துக்கும் உங்களுக்கு சக்ஸஸ் உண்டாக்கும். இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற விநாயகரை வணங்கி ஒரு காரியத்தை செய்யுங்க. ஏப்ரல் 5க்குள்ளே நிச்சயமாக வெளியூர் பயணமும் பெரிய மனுஷங்களோட சந்திப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மகிழ்ச்சியான வாரம் கடகத்திற்கு இந்த வாரம். சிம்ம ராசி, ரொம்ப நாள் கனவு, நீண்ட நாள் கனவு இந்த வாரத்தில் நடக்கப் போகிறது. ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிக்குள் பல சூட்சமங்களோடு இந்த வாரம் காத்திருக்கிறது. பரவாயில்லையா, சாதிச்சிட்டோம், பரவாயில்லையா, சில விஷயத்தை சமாளிச்சிட்டோம், பரவாயில்லையா, நாம் நினச்சதை விட சக்ஸஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது மனசில் ஒரு சந்தோஷம், பெருமிதம் ஏற்படக்கூடிய காலம். இந்த வாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் பசி தூக்கம்லாம் திறந்து இருக்க வேண்டிய கட்டாயம். நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது. அதுக்கு பதில் நிறைய பணி வேலைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கமிட்மெண்ட்டுக்குள்ளே இறங்கணும். அதனால் அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே இறங்குறதுனால அந்த பசி தூக்கத்தை மறந்துடுவோம். கவலைப்படாதீங்க, வெற்றி காத்திருக்கு. ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே பல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் காத்திருக்கு. குடும்பத்தில் உள்ளவங்களே உங்களை பார்த்து பிரமிக்க போகிறாங்க. நிறைய பேரோட அப்ளாஸ் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரம், மகிழ்ச்சியான வாரம், திருப்தியான வாரம், பண வசதிகள் அதிகமளிக்கக்கூடிய வாரம், திருப்தியை செலவு பண்ணி பார்க்கக்கூடிய வாரம். பணமும் வரும், செலவும் வரும். ஆனால் செலவு திருப்தியாக இருக்கும். யாரெல்லாம் நம்ம வீழ்ந்துருவோமோ அப்படின்னு நினச்சவங்கெல்லாம் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு வாரம். இந்த சிம்மத்திற்கு, சிம்மராசிக்காரர்கள் சிங்கம்னு நிரூபிக்கிறதுக்கு இந்த வாரம் உங்களுக்கு காலம் சப்போர்ட் பண்ண போகுது. எஸ், டெஃபினெட்லி. சமயபுரம் மாரியம்மனை பிரார்த்தனை பண்ணுங்க. சமயத்தில் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பையும் அம்பாள் பண்ணுவாள், நல்லது நடக்கும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிக்குள் விஸ்வரூப வெற்றியை பார்க்க முடியும். நான் இவ்வளோ நாள் ஏற்படுத்தியிருந்த கனவு கோட்டை இது நிறைவேறுவதை இதுதான் ஃபஸ்ட்டு டைமாக நீங்கள் பார்க்க முடியும். என் கோட்டையில் இதுவரைக்கும் ஒரு இடைஞ்சல் வந்துருமோ, நான் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த ஒரு வீட்டில், நான் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த ஒரு கனவுல ஏதாவது இடைஞ்சல் விழுந்துருமோ, வில்லங்கம் விழுந்துருமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தோம்ல, அந்த பயமெல்லாம் தவிடுபொடியாகி கடவுளும் நம்ம பக்கம் இருக்காருடா அப்படின்னு நூல் இழையில கடவுள் பல இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறார். இதை நீங்கள் உணர போகிறீங்க. எஸ், ஜஸ்ட் மினிட்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் வழிக்கு விடுற மாதிரி இருக்கலாம், காப்பாற்றப்படுவீங்க. 2 வீலரில் போகும்போது லைட்டாக ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்கலாம், அதுலேருந்து காப்பாற்றப்படுவீங்க. எந்த விதமான சிரமத்தையும்
அப்படி வினாடியில் கடக்கிறதுக்கு இந்த வாரம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்க போது. அப்போ சிரமத்தை கடக்கணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுங்க, நாராயண மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. நாராயணா 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 நாராயணான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த கன்னிராசிக்காரர்கள் எல்லா விதத்திலையும் கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார். அதுவும் முக்கியமாக தேர்வு எழுதுபவர்கள், படிப்பவர்கள் இந்த வாரத்தில் அப்படியே அசால்ட்டாக ஒரு பயம் இருக்கும், ஆனால் அதிலிருந்து அழகாக விடுபட்டு வெளியில் வருவீங்க. இந்த வாரத்தில் குடும்பத்தில் சில அசௌகரியமாக சில பேர் நம்மளை பேசுகிற மாதிரி இருக்கும், காது கொடுத்து கேட்டுக்காதீங்க. அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் கன்னிராசிக்காரர்களே. இதுவும் ஒரு நூலிழையில் நீங்கள் தப்பிப்பீங்க. அதை விட்டுட்டு வார்த்தையை விட்டுட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடும். வார்த்தையை விடாதீங்க, சாதிச்சு காட்டுவோம். பண விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். மன தடுமாற்றங்கள் ஏற்படும். சில பேர் சொல்கிற வார்த்தையில் அதை கண்டுக்காமல் போங்க. அவங்களுக்கெல்லாம் நோஸ்கட்டான மாதிரி இந்த வாரம் கண்டிப்பாக இருக்கும். இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். நாராயண வழிபாடு நலம் தரும். துளாராசி அன்பர்களே, நீண்ட நாள் திட்டம், சாணக்கிய தந்திரம் உங்களுக்கு இந்த வாரத்தில் வெற்றி பெறும். ஆமாம், ஒரு ராஜதந்திரியாக நீங்கள் நினச்ச கணக்கு போடுற கணக்கு கண்டிப்பாக இந்த வாரத்தில் சக்ஸஸ் ஆகும். ஒரு பெருமிதம் ஏற்படக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் அப்படி காலரை தூக்கி விட்டுக்கலாம், பரவாயில்லையா நானும் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு. நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளும் அரசாங்க காரியங்களும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் விஐபிகளுடைய சந்திப்புகளும் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத சில நல்ல விஷயங்களும் துளாராசிக்கு இந்த வாரம் நடக்கப் போகுது. வாரத்தோடைய பிற்பகுதியில் சில பயணங்கள் அனுகூலமாக போகுது. நிம்மதியான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது. யாராவது ஒருத்தவங்களை சந்திக்கணும், இவங்கள்ட்ட ஒரு ஹெல்ப்பு கேட்கணும், இதை நம்ம சரியாக முயற்சி பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிங்கன்னா இந்த வாரம் ஒரு பெஸ்ட்டு வாரம். அதனால் சில முயற்சிகளை தைரியமாக எடுங்க. ரொம்ப நாளாக எனக்கு ஆசை சார் இதை பண்ணி ஆகணும்னு தைரியமாக இருங்குங்க. இந்த வாரத்தில் முழு வெற்றியை பெற முடியும் துளாராசிக்காரர்கள். அதுவும் ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள் நடந்தே தீரும். சில பயணங்கள் சௌகரியத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் உடல் நலங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தவிர நிறைய இந்த ஹோட்டல் ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த வாரம் அவசியம் இருக்குது. அதனால் ஹோட்டல் ஃபுட்ஸ் சாப்பிட வேண்டிய கட்டாயம் வேண்டான்னாலும் விடமாட்டாங்கப்பா. நம்ம இதை வெளியில் சாப்பிட வேண்டிய கட்டாயத்தை நிர்பந்தத்தை ஏற்படுத்தும். இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க. சிவனை நினைத்து உங்கள் காரியங்களை நடத்துங்க. துளாராசிக்கு சிறப்பு தரும் வாரம் இந்த வாரம். நல்லது நடக்கும். விருச்சக ராசிக்கு வில்லங்கங்கள் விலகக்கூடிய வாரம். யாரை விட்டு ஒதுங்கி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்கள மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். சில பேரை பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் நான் சந்திக்கக்கூடாதுன்னு இருந்தப்பன்னா அவங்கள சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். சில நேரங்களில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிர்பந்தமாக சிரிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு. சிரிக்கவே பிடிக்காது, ஆனால் அதை பார்த்ததுனால சிரிக்கணுங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க அதனால் சிரிக்கணுங்க. அதனால் நமக்கு பிடிக்காதவங்களை கண்டு சிரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆனால் மனசு பாருங்கள் அதுக்கு பிறகு பிடிச்சிரும். ஏப்ரல் 5ஆம் தேதிக்குள்ளே பகையானவர்கள் நண்பர்கள் ஆகுவாங்க. உண்மையானவர்களை நாம் தெரிஞ்சிக்க முடியும். ஒரு அழகான உறவு நமக்கு கிடைக்கும், ஒரு அன்பு கிடைக்கும். பாசத்திற்கு இயங்கக்கூடியவர்களுக்கு பாச துணை கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் ஒர்க்கில் ஒரு கான்சன்ட்ரேஷன் அதிகமாகி அதில் ஒரு சக்ஸஸ் பண்ணி நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க. ஆக விருச்சக ராசிக்கு இது நிம்மதி தரக்கூடிய வாரம். உடல் நலங்களில் பார்த்திங்கன்னா அசிடிட்டி ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பெருங்காயம்லாம் சாப்பிட்றது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை திரவப் பொருள்கள் அதிகமாக எடுத்துங்க. திடப்பொருள்கள் வயிற்றில் ஃபுல்லாக வச்சு அடைக்க வேண்டாம். அதனால் திரவப் பொருள்கள் எடுத்துங்க. கால் குடைச்சல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஏதாவது பெயின் கில்லர் இல்லைன்னா தைலம் தேய்ச்சிக்கிறதுக்கு பாருங்கள். ராத்திரி தூங்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மருந்தாக இருக்கும். விருச்சகத்திற்கு நல்லது நடக்க முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பு உண்டாகும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மகத்தான வாரம், ஜாக்பாட் வாரம். பணம் புரளும். எதிர்பார்த்த பணம் கிடைத்த நேரத்தில் கேட்ட இடத்துல கிடைக்கும். அதனால் யாருக்காவது வாக்குறுதி கொடுத்து ஒரு பணம் கேட்டிங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும். அந்த பணத்தினால் மகிழ்ச்சி ஏற்பட வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் இருந்த அந்யோன்யங்கள் இன்னும் அதிகரிக்கும். பிரச்சனைகள் தீர்வடையும்.
சந்தோஷங்கள் பெருகும். சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வார்த்தை நம்மள்கிட்ட கேட்டுற மாட்டாங்களா, ஹெல்ப்பு கேட்க மாட்டாங்களா, இதை செஞ்சிட மாட்டோமா, பேர் வாங்க மாட்டோமா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் தனுசுக்கு இந்த வாரம் இப்படி பூரிப்பாக இருப்போம். ஆனால் இந்த வாரம் பார்த்தா அந்த யாரும் எந்த ஹெல்ப்பும் கேட்க மாட்டாங்க. ஐயோ ஏதாவது கேளுங்களேன், நான் செய்ய காத்திருக்கிறேனே அப்படின்னு கூட சொல்ல தோணும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெருத்த சந்தோஷம். எப்பா நீ எப்படிப்பா இப்படிலாம் பண்ணுன அப்படின்னு நம்மளை பார்த்து யாராவது கேட்க மாட்டாங்களான்னு தோணும். நம்புங்க, நிச்சயமாக கேட்பாங்க. இந்த வார கடைசியில் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழாவே நடத்துவாங்க. ஆமாங்க, இந்த வாரத்தில் ஆரம்பம் கொஞ்சம் தொய்வாக இருக்கும், முடிவு பார்த்துங்க நீங்கள் நினைக்கிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு தேவையான பாராட்டு கிடைக்கும், உங்களுக்கு தேவையான சந்தோஷம் கிடைக்கும், உங்களுக்கு தேவையான பண தேவைகள் ஏற்படும், உங்களுக்கு தேவை மாறி நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்து நல்ல யோகத்தை அடைவீங்க. புது நண்பர்கள் கிடைப்பாங்க, ஒத்தாசைகள் நிறைய கிடைக்கும். சுதந்திரமாக இந்த வாரத்தில் செயல்படுவதற்கு நல்ல வாய்ப்பு இந்த தனுசு ராசிக்கு கண்டிப்பாக உண்டுங்க. நீங்கள் ஏதாவது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, இந்த வாரம் லாஸ்ட் ரிலாக்ஸ் தான், என்ஜாய் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். விநாயகரை வழிபாடு பண்ணுங்க, வில்லங்கம் இல்லாமல் இந்த வாரம் நகரும், நல்லது நடக்கும். மகர ராசி, குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரக்கூடிய வாரம். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிக்குள் சில பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், வில்லங்கங்கள், இவங்க ஏன் நமக்கு இந்த தொந்தரவு பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்ல, அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலாக்ஸ் ஆகும். நான் காண்பது கனவா நினைவா அப்படின்னு நீங்களே திரும்பி உங்களை பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆமாங்க, இதுதான் மிராக்கல். என்னடா இடைஞ்சல் கொடுப்பாங்க நினச்சேன், ஒரு வயல் இடைஞ்சல் கொடுக்கல, தானாக போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வரும். அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க, தேடி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அதிசயமாக இருக்குடா, ஏதோ ஒன்று பெரிய ஆட்டையை போட பார்க்குறாங்க போல இருக்குது அப்படின்லாம் நமக்கு தோணும். ஆமாங்க, குடும்ப உறுப்பினர்களிடத்தில் நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும், ஆன்மீக நாட்டங்கள் ஏற்படும். திடீர்னு பார்த்தீங்கன்னா சில பேர் திருவண்ணாமலை கிரிவல பயணம் போகலான்னு டக்குன்னு ஒரு குரூப்பை சேர்த்துக்கிட்டு கிளம்பி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. அதுமாரி பக்கத்தில் இருக்கிற ஊர்கள், பக்கத்தில் இருக்கிற கோவில் குளங்களுக்கு போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை மகர ராசிக்கு திடீர் பயணங்களும், திடீர் வருமானங்களும், திடீர் நட்பும் எல்லாமே திடீர்னு நடக்கும். அதே மாதிரி திடீர்னு வருகைக்கு சொந்தக்காரன் திடீர்னு வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. யாராவது வீட்டுக்கு திடீர்னு சொந்தக்காரன் வந்தாலும் அதுலேயும் ஒரு திடீர் தான். ஆக இந்த வாரத்தில் திடீர் சம்பவங்கள் காத்திருக்கு. சும்மாவே இருக்கங்க, நான் எதுவுமே பண்ண மாட்டேங்கன்னா கூட செல்ஃபோனில் வரக்கூடிய மெசேஜ் நம்மளை சந்தோஷப்படுத்தும். ஆகா இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைப்பா அந்த மெசேஜ்லாம் அப்படின்னு. ஆக ஏதாவது ஒரு சந்தோஷத்தை இந்த வாரத்தில் நீங்கள் பெற்றே தீர வேண்டும். அது பல மகிழ்ச்சியான சம்பவங்களை கொடுக்கும். நம்ம மனசு இருக்கிற வெறுப்புக்கு இந்த நேரம் ஒரு மருந்தாக அமையும். இந்த வாரம் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பு உண்டாகும். இந்த வாரத்தை பொறுத்தவரை நடப்பது அவன் செயல் என்று நகர்ந்து போங்க, நல்லது நடக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிக்குள் புத்திசாலித்தனமாக இந்த காய்களை நகர்த்தக்கூடிய வாரம். செஸ்ஸில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. யாரும் உங்களுக்கு செக்கு வைக்க முடியாது. செக்கு வைக்கிறதாக அவங்க நினச்சிப்பாங்க, ஆனால் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. காரணம், விளையாடுறதே நீங்கள் தான், விளையாட்டை ஆரம்பிக்கிறதே நீங்கள் தான். அப்போ விளையாட்டை ஆரம்பிக்கிற உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக விபரீத ராஜயோகமாக மாறுங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருங்க. எக்காரணம் கொண்டும் யார் மேலேயும் இறக்கப்பட்டு பாசப்பட்டு அவங்களுக்கு எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் வார்த்தையை விட்டுடாதீங்க. நீங்கள் ஏன்னா சாதாரணமாகவே நீங்கள் கோபக்காரவங்கன்னா எப்படி, நியாயத்துக்கு கோபப்படக்கூடியவங்க, தர்மத்துக்கு கோபப்படக்கூடியவங்க. அப்படிப்பட்ட கோபமும் தர்மமும் இந்த நேரத்தில் செல்லுபடியாகாது. ஸோ ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு இடையில சந்திராட்டமாக வேறு கணக்கில் போய்கிட்டு இருக்கிறதுனால எல்லாத்தையும் அப்படியே கண்காணிச்சிக்கிட்டே இருங்க. யாராவது உதவி கேட்டால் செய்யுங்க. யார் எங்கே கீ கொடுக்குறாங்களோ அந்த கீப்படி நடங்க. நிச்சயமாக சொல்கிறேன், கீழ்ப்படிந்து நடப்பது நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறது உத்தமமான உண்மை. அதை உணரக்கூடிய வாரம் இந்த வாரம். இந்த வாரத்தில் உங்களோட கிரேடு உயரும்,
நிறைய பேர் பாராட்டுவாங்க, நல்ல விஷயங்கள் உங்கள் பக்கம் வந்து சேரும். உங்களோட பொறுமைக்கு தான் இந்த வாரத்தில் பரிசு கிடைக்க போகுது. ஆக வார இறுதியில் ரொம்ப சந்தோஷத்தை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். வருமானங்கள் ரெட்டிப்பாகும். நிச்சயமாக சில பேருக்கு ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்களே, எனக்கு ஒரு பதவி வேணும், பணம் வேணும், ஒரு இடமாற்றம் வேணும்னு. இதுக்கெல்லாம் நல்ல தகவல் கும்பத்திற்கு வந்து சேரும் ஏப்ரல் 5க்குள். ஸோ நல்ல நேரம், சகல யோகங்களும் கிடைக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அப்படியே நழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. நமக்கே தெரியாது, பரவாயில்லையப்பா இவன் ஹெல்ப் பண்ணிட்டு போகிறானே அப்படின்னு. அதனால் நட்பு மூலமாக நல்ல உதவிகள் வந்து சேரும். கும்பம் சிறப்பான வாரம். இந்த வாரத்தில் விநாயகரை வழிபாடு பண்ணுங்க, விருப்பங்கள் நிறைவேறும். மீனராசியை பொறுத்தவரை இந்த வாரம் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதிக்குள் ஒரு பகுத்த அறிவு சிந்தனை வேலை செய்யும். ஏன் நம்ம இப்படி பண்ணால் என்ன, நாம் ஏன் இதை செய்யாமல் விட்டோம், இனிமேல் இப்படி யோசித்தா என்ன, இதுக்கு பிறகு ஏன் இவங்கள்ட்ட இப்படி அடங்கி இருப்பானே, நாம் செய்கிறத இப்படி பண்ணி முடிச்சிருவோமே அப்படின்னு புது சிந்தனைகள்லாம் உருவாகி நம்ம ஏதாவது யாரையாவது பின்தொடர்ந்து நமக்கே வழி கிடைக்காம நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ நீங்களே முன்னிருந்து இதை இப்படி பிளான் பண்ணுவோமேங்கிற எண்ணம் உருவாகும். அதனால் மீனத்திற்கு இந்த வாரம் சிறப்பான வாரம். இந்த வாரத்தில் புது சிந்தனைகள் உருவாகும். தட்டி தூக்கக்கூடிய வாரம், கட்டி தங்கங்களாக மின்னக்கூடிய வாரம். அதனால் சுய சிந்தனைகள் வேலை செய்யும். இந்த வாரத்தை பொறுத்தவரை பல்லு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஹீட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில், இந்த ஹீட் பாடிங்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் உண்டு. இந்த வாரத்தை பொறுத்தவரை எதையும் எதிர்கொண்டு சமாளிக்கிறதுக்கு நீங்களே முடிவெடுங்க, தைரியமாக இருங்க. ஒருத்தவங்களுக்கு பின்னாடி இருந்து இயங்குவதை விட இன்னொருத்தவங்களை இயக்குவதற்காக முயற்சி பண்ணுங்கள். பிஸ்னஸில் இருந்த போட்டிகள் குறையும். வியாபார ரீதியாக உங்களுக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படுத்துவதற்கு புது யுக்தியை இந்த வாரத்தில் ஹேண்டில் பண்ண போகிறீங்க. படிக்கக்கூடிய பிள்ளைகள், வேலையை எதிர்பார்க்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாசுக்காக சில நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆஹா, இவ்வளோ நாள் இந்த செய்தி தெரியாமல் போயிடுச்சுன்னு அதை அப்படி டப்புன்னு பிடிச்சிக்கிட்டு பட்டாம்பூச்சி மாரி பறக்க போகிறீங்க. அதுவும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட செய்திகள்லாம் மீனத்திற்கு வரப்போகுது. இது ஒரு நல்ல வாரம், எழுச்சியான வாரம். இந்த வாரத்தில் பெரிய மனுஷங்களுடைய பேச்சையெல்லாம் கேட்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதுவும் நல்ல பேச்சுகள் யதார்த்தமாக யூடியூப்பில் கேட்குற மாதிரிலாம் வரும். ஸோ நீங்கள் பிரிஸ்காக போகிறீங்க. மோட்டிவேஷன் இந்த வாரத்தில் நிறைய கிடச்சி சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கு இந்த மீனராசி ஏப்ரல் 5க்குள்ளே இது ஒரு அற்புதமான வாரமாக அமைகிறதுங்க. இந்த வாரம் முழுமையாக முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பு உண்டாகும். நண்பர்களே, உறவுகளே, இந்த வாரத்தை பொறுத்தவரை பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பணத்தை எப்படி சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பணத்தின் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை கொண்டு போங்க. எல்லாருக்கும் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். ஒரு முன்னெச்சரிக்கை, வரக்கூடிய காலங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்க போகிறது. 100 டிகிரி செல்சியஸை தாண்டி வரப்போகுது. அதனால் காலையில் 11 மணிக்கு பிறகு ரொம்ப வெயிலில் அலையிறத குறைச்சிக்கிங்க. வெயிலுடைய தாக்கம் இந்த உடம்பு ரீதியாக சில ப்ராப்ளங்களே, ஸ்கின் ப்ராப்ளங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. உறவுகளே, என் நண்பர்களே, என் சொந்தங்களே, அதனால் வெயிலில் ரொம்ப அலையாமல் முயற்சி பண்ணுங்கள், குறைச்சிக்குங்க, அவ்வளவுதான். மாலை நேரத்தில் 11 மணிக்கு பிறகு, மாலை 4 மணிக்கு பிறகு மற்ற வேலைகளை ஆரம்பிங்க. ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் ஒரு வேலைக்கு 2 வேலை சேர்த்துக்கிட்டு போங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. ஒரு அப்பாவாக சொல்கிறேன், முடிஞ்சால் ஏற்றுக்குங்க, நல்லது நடக்கும். இந்த வாரத்தில் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீங்களோ அவங்க கமெண்ட் செக்ஷனில் எனக்கு அனுப்பி வைங்க, நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்ல காத்திருக்கிறேன். யாரெல்லாம் கல்யாண நாள் கொண்டாடுகிறீர்களோ அவர்களும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு போடுங்க, உங்களுக்கு வாழ்த்து சொல்ல காத்திருக்கிறேன். என் பிள்ளை உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.